ஸோ வெல்கம் டு மை சேனல். என்னோடய விலாக் பார்த்துட்டுனா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். என் தங்கச்சி சூப்பராக பெயிண்ட் பண்ணுவோம். சின்ன ட்ராயிங் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக சொல்லுங்கள். இது வந்து என்னோடய தங்கச்சி பெயிண்ட் பண்ணது, இந்த கொரியன் ரேமன் பவுல் மாதிரி. இது வந்து நான் பெயிண்ட் பண்ணது. எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி அடிப்பா. ஸோ ஃபுல்லாக பாட்டு கேட்டுகிட்டே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைண்டு வந்து நல்லா இருக்காதுல்ல, அப்போ வந்துட்டு சும்மா பெயிண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வீட்டில் வந்து மல்லி செடி, ஜாஸ்மின் ஃப்ளார் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்த்தா நமக்கு ஸ்ட்ரெஸ் போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. ஸோ வாக்கிங் பண்ணால் வந்து ஸ்ட்ரெஸ் போகும், சும்மா போய் வாக் பண்ணால் ஸ்ட்ரெஸ் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்தால் கூட நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணலாம். ஒரு பின்ட்ரெஸ்ட்டு இல்லைனா இன்ஸ்டா இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி சிம்பிள் ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. எனக்குமே பெயிண்டிங்லாம் வராது. என்னோடய செகண்ட் 3rd பெயிண்டிங் தான். பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பின்னாடி சாங் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாக நான் பேச தான் போகிறேன். ஸோ போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணோன்னா டிசைட் பண்ணவே ரொம்ப பெரிய நேரம் வேணும். ஏன்னா என் தங்கச்சி பெயிண்ட் பண்ணோன்னா ஒரு 2 மணி நேரம் யோசிப்பாள். ஏன்னா அவள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பெயிண்ட் பண்ணுவாள். அவள் பெயிண்ட் பண்ணுறதுனால வீட்டில் ஓரளவுக்கு பென்சில்லாம் நிறைய இருக்கும். அண்ட் நாங்கள் எந்த பென்சிலுமே தூக்கி போட மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவள் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து, நான் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து எவ்வளோ பென்சில் இருக்கோ அது நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் பத்திரமா எடுத்து வச்சுருவோம். அண்ட் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கறதுனால எங்களுக்கு டக்குன்னு கிடச்சிரும். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன எரேசராக இருக்கட்டும், பென்சில் ஆகட்டும், பிளாக் பென், லாஸ்ட்டு வரைக்கும் முடிகிற வரைக்கும் நாங்கள் வச்சுருப்போம். சீவி சின்னதாக இருக்கும்ல, அந்தளவுக்கு கூட வச்சுருப்போம். ஓகேங்களா. நானே காலையில் எடுக்கும்போது வண்டி சத்தம் ஏதோ கேட்க போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்போது இந்த நாய்ங்க வேறு பின்னாடி பேக்ரவுண்டில் குலைச்சிக்கிட்டே இருக்கும். எனக்குன்னே வருவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டாப் பண்ணிச்சு. நியர்லி ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கேல்ஸ், உடஞ்ச ஸ்கேல் கூட ஓரளவுக்கு வச்சுருப்போம். பரவாயில்ல, சின்னதாக எதாவது கொடுப்போம். ஏன்னா என் தங்கச்சி ரொம்பவே நல்லா ட்ரா பண்ணுவாள். நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் பேசுகிறேன். பிகாஸ் இங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு என் தங்கச்சியோட பென்சில் இதில் தான் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வரல. ஸோ எதுக்கு அது வெயிட்டாக, அதுக்கு எதுக்கு ட்ரா பண்ணணும்னு நான் நார்மல் அப்சரா பென்சிலில் தான் ட்ரா பண்ணிகிட்ருந்தேன். அண்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலாம் இந்த அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி, ₹1 ₹2 ஏதோ காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து இது வாங்கவே இது வந்து சீக்கிரம் காலி பண்ண வரை எங்கள் அம்மா திட்டுவாங்க வேறு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக எந்த ட்ராயிங் எடுத்தாலும் ஃபஸ்ட்டில் அவுட்லைன் போட்டுருங்க. ஓகேங்களா. அவுட்லைனு, ஸ்கேலில் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் போட்டுருங்க. ஸ்டாரெல்லாம் எனக்கு ஒன்றுமே வரல. என் தங்கச்சிலாம் பர்ஃபெக்டாக போடுவோம். நான் சும்மா நான் அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சேன். எனக்கு என்னென்னா வரையும் போது ஜாலியாக இருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் வந்து ஃபுல் சாங் பைத்தியம். ஸோ வந்து ஃபுல்லாக 90s 80s இப்போ வர சாங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஸோ நான் வந்து சவுண்ட் வைக்க முடியாது, காப்பிரைட்ஸ் வரும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். பட் பெயிண்டிங் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த சின்ன வயசில் வந்து அந்த பெயிண்ட்லாம் வாங்கி அடிப்போம்ல, அதெல்லாம் வந்து எனக்கு செம்ம மெமரிஸாக இருந்துச்சு. அண்டு நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சமாக தான் காட்டுறேன். பிகாஸ் என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. பட் இது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் மாதிரி வேணும்னா கூட சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ ட்ராப் பண்ணி ப்ராப்பராக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஸ்கெட்செல்லாம் விட அந்த வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த பேலட் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா என் தங்கச்சி வந்து எப்பயுமே இது யூஸ் பண்ணிகிட்ருப்பா. அதனால தான் நான் கேட்டுட்ருப்பேன், ஏன் இப்படி யூஸ் பண்ணேன்னா, வாட்டர் கலர் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அக்ரலிக்கில் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது எதுவும் எவாப்ரேட் ஆகிடுமாமே. ஸோ தண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணாலும் அதில் நம்ம பண்ண முடியாதான். ஸோ வாட்டர் கலர் வந்து இந்த மாதிரி நான் வரைகிற பேடில் கூட ஃபுல்லாக கலர்ஸ் இருக்கும் பாருங்கள். அதை வந்து நம்ம திருப்பி தண்ணி தொட்டு நம்ம வந்து அடித்தோம்னா நமக்கு வந்து திருப்பி வந்துட்டு பெயிண்ட் வரும். ஓகேங்களா. எனக்கு இந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, வைலெட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இது வந்து சூஸ் பண்ணேன். இது ஒரு மாதிரி மேகம், எனக்கு இந்த டோரிமான்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு ஏதோ டோரிமான் வீடு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் எப்படின்னா அந்த ஒரு எபிசோட்லலாம் வந்து அவங்க மேகத்து மேலே போய் தூங்குவாங்க. எனக்கு அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து உண்மையாகவே டோரிமான் வந்தால் நான் மேகத்துலலாம் போய் தூங்கணும்னு லூசுத்தனமாக நான் அப்போல்லாம் வந்து யோசிப்பேன் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ மேகத்தில் ஒரு வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்படியே இருக்கே, நிலா இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சுல. அண்ட் இது வரையும் போது இது மட்டும்தான் பிளானில் இருந்துச்சு.
நான் ரொம்பவே சீக்கிரமா வரைஞ்சிட்டேன். எனக்கு கடகடன்னு பெயிண்ட் பண்ணிட்டேன்னா, என் தங்கச்சி அப்போ தான் அவுட்லைன்லாம் போட்டுட்டு, அப்போ தான் வந்து ஃபுல்லாவே ஸ்கெட்ச் பண்ணவே இல்ல சுத்தமா. சரி நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் என்னோட மொத்த பிளானே. எனக்கு வந்து இந்த க்ளவுட்ஸ் சுத்தி ஸ்டார்ஸ்லாம் இருக்க மாரி வீடு இருக்கிற மாரி பிக்சர்ஸ் தான் நானும் தேடி இருந்தேன். எனக்கு இந்த பிக்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோட இமேஜினேஷன் எப்பயுமே வந்து நம்ம இமேஜினேஷன் தான், நமக்கு ப்ராப்பரா அதெல்லாம் வரையணும் ஒண்ணும் இல்ல. ஃபுட் கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஃபுட் கலர்னா அந்த மாரி இல்ல. ஃபுட்டுலாம் பத்தி கலர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் எதாவது எடுக்கலாம். லைக் ஏதாவது ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்ஸ் அந்த மாரி, இல்லைனா வந்து சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இது வரைஞ்சிட்டு சரி என் தங்கச்சி இன்னும் வரைஞ்சு முடிக்கலன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சதெல்லாம் நான் வரைஞ்சேன். ஓகேங்களா? மொத்தத்தில் இதுதான் நான் வரையணும்னு நினச்சது. அதுக்குள்ளே நான் வரைஞ்சிட்டேன். நீங்க வரையறீங்க, உங்க ட்ராயிங் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டணும்னா, வரைஞ்சிட்டு நல்லா அவுட்லைன் வந்து பிளாக் பென்னும், பிளாக் ஸ்கெட்ச் வச்சு போட்டுருங்க. இது எல்லாம் நான் சும்மா சும்மா இந்த பின்ட்ரெஸ்ட்டில் அதிலலாம் பார்த்து வரைஞ்சது. இது வந்து போஸ்ட் பாக்ஸு, எனக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த மரத்துலேயே ஊஞ்சல் வைக்கிறது. அண்ட் எனக்கு இந்த ஹாரி பாட்டர்லலாம் இந்த மாதிரி லைட்லாம் வரும். ஸ்டார்ட்டிங்லேயே வரும் அந்த லைட்லாம் இருக்குமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கரண்ட் கம்பி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிக்கும் மீன்ஸ் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பேர் ட்ரா பண்ணவங்களாம் அந்த கரண்ட் கம்மி பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த கம்பி நான் வரைஞ்சேன். அங்கே வந்து சின்னதா லெஃப்ட்டில் வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த கீழே இருக்க பாருங்கள் மரம், அந்த சின்னதாக அந்த லைட் கீழே, அது நான் வந்து சும்மா அழகாக இருந்துச்சேன்னு வந்து வச்சேன். அண்ட் வந்துட்டு இது என்ன சொதப்புச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு. என் தங்கச்சி என்ன சொன்னா, ஃபுல் ப்ளூ தானே உனக்கு பிடிக்கும், ஃபுல்லாக ப்ளூ வந்து வானத்துக்கு அடிச்சிருன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டேன், நார்மல் அடிக்காமல் அந்த அந்த இந்த கம்பிலாம் இருக்குல்ல, நான் போட்டிருக்கேன்ல, அங்கெல்லாம் அடிச்சு விட்டேன். நான் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே போச்சு. இதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இதுதான் என்னோடய ஃபைனல் லுக்காக இருந்துச்சு. அப்போவும் என் தங்கச்சி வந்து பண்ணலை. தங்கச்சி என்ன சொன்னால், ப்ளூ பெயிண்ட் நீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோ நிறைய, நானும் அடிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், அப்படியே இது பாருங்கள் இந்த மாதிரி தான் மேலே அடிச்சிட்டேன். அப்புறம் தான் சொன்னால், இதை சுற்றி தான் அடிக்கணும், நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதோ ஒரு தாட்டில் நான் அடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் ஸ்கைக்கு வந்து அடிச்சிட்டேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு நார்மலாக எனக்கு 3மே பிடிச்சிருந்துச்சி. நார்மல் அந்த வீடு, பேக்ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, பேக்ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவ்லாம் கிடையாது. பட் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேலே வந்து இந்த குருவி வரைஞ்சேன். அதுக்கப்புறம் பூனை வரைஞ்சிருப்பேன். நான் ஏன் பூனை வரைஞ்சேன்னு எனக்கு தெரியல. டாக் இருக்குமான்னு நான் பார்த்தேன். பட் இடம் இல்லையா, அதனால் வந்து டாக் இல்லை. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைகிறீங்கன்னா வரைஞ்சிட்டு அவுட்லைன் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு நான் அந்த பிளாக் மட்டும் ஃபுல்லாக அடித்து விட்டேன். ஏன்னா அது அப்போ தான் ஹைலைட்டாக தெரியும். கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு ஹைலைட்டாக தெரியலனா எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இது வந்து என் தங்கச்சி வரைஞ்சான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த லைட்டுக்கு இப்படி இருக்குது, பட் அவள் சூப்பராக வரைஞ்சிருந்தா. அவள் வந்து சின்ன சின்ன இதை கூட வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி காட்டுவாள். இதுதான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வரைஞ்சிருந்தான். என் தங்கச்சி எப்படின்னா, அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து அவ்வளோவா வந்து எதுவும் போட மாட்டா. அதே மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரைவா. என்னோடது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் பெயிண்டிங் எல்லாமே அங்கங்கே தப்பு தப்பாக தான் அடிச்சிருந்தேன். ஆனால் என் தங்கச்சி இதை வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு. அதுவும் இது பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், எனக்கு பிரியாணி வரைஞ்சி கொடு, சிக்கன் 65 வரைஞ்சி கொடு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ட்ராயிங்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே சொல்லுங்கள். இல்லை பெயிண்ட்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா, ஏன்னா என் தங்கச்சி நல்லாவே வரைவா. சாரி பேக்ரவுண்டில் டாக் வாய்ஸாக இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.